ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு துரந்தர்ங்கிற ஹிந்தி படத்தோட திரை விமர்சனத்த பார்க்கலாம். 1999ஆம் ஆண்டு காந்த காரில் இந்தியா விமானம் கடத்தப்படுகிறது. உளவுத்துறை அமைப்பின் தலைவரான மாதவன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். ஆனால் அது தோல்வியில் முடிய 2 ஆண்டுகள் டெல்லி பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மாதவன் கூற, ஹம்சா என்ற பெயரில் குடியேறியாக பாகிஸ்தானுக்குள் நுழைகிறார் ரன்வீர் சிங். முதலில் ஒரு ஜூஸ் கடையில் வேலைக்கு சேரும் அவர் கராச்சியில் பெரும் புள்ளியாக இருக்கும் அக்ஷய் கனாவின் நம்பிக்கையை பெறுகிறார். பின்னர் ஐஎஸ்ஐ மேஜர் அர்ஜுன் ராம்பாலை சந்திக்கின்றனர் அக்ஷய் ரன்வீர் குழு. அவர் பாகிஸ்தானில் இருந்து துப்பாக்கிகளை வாங்கி வரும் டீலனை கொடுக்கிறார். அந்த இடத்தில்தான் போலி ரூபாய் நோட்டுகளை இந்தியாவில் புழக்கப்படுத்தும் திட்டத்தை செய்ய போகிறார்கள் என்பதை ரன்வீர் அறிகிறார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத குழுக்களை இந்தியா மீது என்னென்னலாம் சதி திட்டங்களை அமல்படுத்துகின்றனர், அவற்றை முறியடித்த ரன்வீர் சிங் பதிலடி கொடுத்தாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட உள்ள கதைக்குள்ள போய் என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்தை கொடுத்த ஆதித்யா தியாதர் இத்தை இயக்கியுள்ளார். தாஜ் தாக்குதல் போன்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் அரசியல் பயங்கர செயல்கள் குறித்து காட்சிகளுக்கு இருந்தாலும் படம் ஆக்ஷன் மெலோடியாக செல்வதால் விறுவிறுப்பாக முதல் பாதி நகர்கிறது. ஆனால் முதல் பாதி 2 மணி நேரம் என்பதால் பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு செல்லலாம். ரன்வீர் சிங் உளவாளியாக கதாபாத்திரத்தில் முடிந்தவரை சிறப்பாக செய்துள்ளார். ஒரு கேரக்டரின் விரல்களை வெட்டும் காட்சியில் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அதே சமயம் சாரா அர்ஜுனுடன் நன்றாக ரொமான்ஸ் செய்கிறார். ஆனால் பல இடங்களில் ரன்வீர் சிங் சாரா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவில்லை. இந்தியில் முதல் படம் என்றாலும் சாரா நல்ல நடிப்பை நடித்துள்ளார். உளவு பிரிவு தலைவராக வசன உச்சரிப்பிலேயே மிரட்டுகிறார். மறுபுறம் அக்ஷய் கண்ணா வில்லத்தனத்தில் அதிகலம் செய்துள்ளார். ரகுமான் கதாபாத்திரத்தை லெஃப்ட் ஹேண்டில் கையாண்டுள்ளார். அதே போல் சஞ்சய் தத் அல்வா அல்வா பாடலுடன் அறிமுகமாகி த்ரில் மூமெண்ட் கொடுக்கிறார். அவரும் அக்ஷய் கண்ணாவும் மோதும் காட்சி மெட்டலாக இருந்துச்சு. படத்தில் நிறைய வன்முறை காட்சிகள் கொடூரமாக உள்ளன. அதன் தீவிரத்தை குறைத்திருக்கலாம், கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். தாஜ் ஹோட்டல் தாக்குதல் காட்சியை பார்த்து உடையும் இடத்தில் ரன்வீர் நடிப்பில் மிரள வைக்கிறார். ஆனால் அவரது அதிரடி ஆட்டம் 2ஆம் பாதியில் தான் தொடங்கும் என்று லீடு செய்துள்ளார். அரசியல் விவகாரங்கள், வெளிநாட்டு செய்திகள் உற்று நோக்கும் பார்வையாளர்கள் இடம் படம் செம்மாற்றி இதெல்லாம் கிளாப்ஸ் பண்ணலன்னா திரைக்கதை சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. நடிகர்களோட பங்களிப்பு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னா நீளத்தை சற்று குறைச்சிருக்கலாம். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. தேவையான எல்லாமே இருந்ததுனால ஓகே. மொத்தத்தில் இந்த துரந்தர் வித்தியாசமான ஒரு ஸ்பை த்ரில்லர். கண்டிப்பாக திரையரங்குகளில் பார்க்கலாம். நம்ம சேனல் கொடுக்குற ஸ்கோர் 3.25.